வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நாடு முழுவதும் பாஜக தோல்வியை தழுவும் என்றும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெல்லும் என்று மோடி பொய் சொல்கிறார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாம மட்டும் இல்ல, வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இருக்கு. வறட்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. அதனால்தான் சொன்னேன், மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது. அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்ப புதுசா ஒரு பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுத்திட்டு இருக்காரு. நேத்து கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பலை வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பலை வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரன் நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014 2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா, இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லி இருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும்
இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது.